என்னடா இப்ப நான் இன்னைக்கு படிக்க போற பாடம் என்னன்னு சொன்னா சரியாடா எக்ஸாமுக்கு வரக்கூடியவர் ஆக மொத்தத்துல எல்லா பாடமும் எக்ஸாமுக்கு வரத்தான் போகுது என்ன ஆக மொத்தத்துல இவர் மட்டும் என்ன படிக்கிற பாடம் இல்லாம எக்ஸாம் வராத மாதிரி கதையை காய்ச்சிட்டு போறாருன்னு நினைக்க வேணாம் நாங்க படிக்கிற எல்லாமே முக்கியமா எக்ஸாமுக்கு வரும் சரியா போன முறை முந்தின முறை படிச்சோம் என்னது கிராஃப் படிச்சோம் எக்ஸாமுக்கு கட்டாயம் வரும் அமைப்பு படிச்சோம் எக்ஸாமுக்கு கட்டாயம் வரும் அதே மாதிரி இன்னைக்கு படிக்க போற பாடம் வந்துகிட்டு சுட்டிகளும் மடக்கைகள் என்ன படிக்க போறோம் சுட்டிகளும் 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 கமா மடக்கைகளும் கமா மடக்கைகளும் மடக்கைகளும் சரியா இந்த பாடம் தான் நான் படிக்க போறோம் சரி இந்த சுட்டிகளும் மடக்கைகளும் பாடம் வந்துகிட்டா கவனிச்சுக்கோ இந்த சுட்டிகளும் மடக்கைகளும் அப்படின்ற பாடம் வந்துகிட்டு கிரேட் 10க்கும் வரும் எப்படி கிரேட் 10க்கும் வரும் கிரேட் 10க்கும் வரும் அண்ட் 11க்கும் வரும் 11க்கும் வரும் கிரேட் 10க்கும் வரும் கிரேட் 11க்கும் கட்டாயம் வரும் சரியா உள்ள அதனாலதான் நாங்க படிக்க போறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த சுட்டிகள் சம்பந்தமான அவ்வளவுத்தையும் நாங்க பார்க்க போறோம் கஷ்டமான கேள்வி கூட நாங்க பார்க்க போறோம் சரியா ஒன்று விடாம அவ்வளவுத்தையும் பார்க்க போறோம் சில டைம் 10 மணிக்கு முடிக்க சான்ஸ் இருக்கு 10:15 முடிக்க சான்ஸும் இருக்குது தயவு செஞ்சு கம்ப்ளீட்டா இருந்துட்டே போ சரியா உன்னை நான் அடிக்க மாட்டேன் விரட்ட மாட்டேன் ஏச மாட்டேன் சரியா சில டைம் ஏசுவேன் அது 2ஆம் சப்ஜெக்ட் ஓகேவா அடிக்க மாட்டேன் விரட்ட மாட்டேன் நீ மத்தது வேண்டியது செய்ய தின்னலும் குடிக்கலும் நீ இத்திரைய தவிர மிச்சம் எல்லாத்தையும் செய்ய டான்ஸ் ஆடு பரவாயில்ல நீ என்னது படிச்சு டான்ஸ் ஆடு வேண்டியது செய் சரியா ஆனா படி அவ்வளவுதான் விஷயம் முதலாவது இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம் சுட்டிகள் சுட்டினா என்ன சுட்டி விதிகள் என்ன சரியா சுட்டில இருக்கிற கேள்விகள் என்னென்னலாம் வரும் அப்படின்ற விஷயத்த இன்றைக்கு கம்ப்ளீட்டா பார்த்துட்டு சுட்டிகள விஷயம் முடிய இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் மடக்கைகள் பார்ப்போம் மடக்கைனா என்ன மடக்கையில இருக்கிற விஷயம் என்னென்ன இருக்குது மடக்கை விதிகள் என்னென்ன இருக்குது மடக்கை விதிகளை வச்சு எப்படி கேள்வி செய்யற அவ்வளோத்தையும் பார்ப்போம் லாஸ்டா இது எக்ஸாம் பேப்பர்ல எப்படி வருது அப்படின்னு விஷயத்தையும் நாங்க பார்ப்போம் சரியா விளையஞ்சா விளையஞ்சா சரி இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் சுட்டி என்ன பார்க்க போறோம் சுட்டி ஓகேவா சுட்டி ஓகே சுட்டி அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா காமிச்சுடா சுட்டி அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா ஓர் அடுக்கினையும் ஓர் அடியினையும் சரியா இது அடி இத சொல்லுவாங்க அடி சோ இத சொல்லுவாங்க அடுக்குன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க என்னது அடுக்குன்னு சொல்லுவாங்க இங்கால சம்திங் எக்ஸ் இது மாறின்னு சொல்லுவாங்க மாறி அல்லது பெருமதி பெருமதி இவங்க அவ்வளவு பேரை சேர்த்து பாரு ஒட்டுமொத்தம் என்னது சுட்டி எல்லாம் சேர்த்து வாரது இவருக்கு பேரு தான் சொல்லுவாங்க சுட்டின்னு சொல்லுவாங்க என்னடா ஓர் அடியினையும் அடுக்கினையும் கொண்ட எண் தொகுதி சுட்டி என அழைக்கப்படும் அல்லது ஒரு அடியினையும் சரியா ஒரு 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 அடியினை கொண்ட வலுவின் பெருக்கமாக காணப்படுவது சரியா வலுவின் பெருக்கமாக காணப்படுவது சுட்டி என அழைக்கப்படும் இப்படி நிறைய விஷயம் இருக்கு சரியா அப்ப இது அடி இது அடுக்கு இது மாறி அல்லது பெருமானம்னு சொல்லுவோம் பெருமதி இவங்களை கொண்ட என் தொகுதியை தான் சொல்றது என்னது சுட்டின்னு சொல்லுவாங்க இது கிளியர் அப்லர் ஓகே இப்ப சுட்டிகளுக்கான கொஞ்சம் விதி இருக்கிறாப்பா சரியா விதின்னு சொன்ன என்னன்னு தெரியுமா விதி என்ன நிபந்தனைகள் நிபந்தனைகள் வெரி குட் விதின்னு சொன்னா நம்ம சொல்லுவோம் தலை விதி என்ன செய்ய அப்படி அதாவது விதின்னு சொல்றது கட்டாயம் இருக்கு அதை ஒன்றும் செய்ய இயலாது சரியா இது அப்படித்தான் நடக்கணும் இது இப்படித்தான் செய்யணும் நம்ம சொல்லுவோம் வேற ஆப்ஷன் இல்லை இதைத்தான் செய்யணும் இதை தாண்டி வேற எதுவும் கிடையாது வேற ஆப்ஷனே இல்லை அப்படி இதுதான் நடக்கணும் நடந்தே தீரணும் இது நடந்ததான் சரியா வரும்
அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் விதி, அதாவது நிபந்தனை, வேற ஆப்ஷன் இல்லை. கிளியரா? இதை ஒத்துக்கொள்றீங்களா? இப்போ முதலாவது சுட்டில இருக்கிற முதலாவது விதி பார்த்தோம்னு சொன்னா, சுட்டில இருக்கிற முதலாவது விதி பார்த்தோம்னு சொன்னாடா காணிச்சுக்கோ, ஒரே அடியினை, சரியா, ஒரே அடியை கொண்டு இருக்கணும், அதன் அடுக்கு மாறுபடலாம், பிரச்சனை ஒன்று இல்லை. ஒரே அடி இருக்கும், சரியா, ஆனா அதுல அடுக்கு மாறாம இருக்கிற சுட்டிகள் ஒன்றோடு ஒன்று பெருக்கும் போது அதன் அடுக்குகள் கூட்டப்படும். அதாவது அடி சமமா இருக்கு. எக்ஸாம்பிள், எக்ஸ் இன் ஏ எக்ஸ் இன் பி சமம். இப்போ இது ஒரு சுட்டி, இதுவும் ஒரு சுட்டி, அடி இது ரெண்டும், எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் அடி இங்கேயும் எக்ஸ் அடி, பட் அடுக்குற பெருமானம் எப்படி இருக்குது, வேறுபட்டு இருக்குது. ஒரே ஏ ஏ வந்தாலும் பிரச்சனை ஒண்ணு இல்ல, வேறுபட்டு வந்தாலும் பிரச்சனை இல்ல, அடிகள் சமனாக காணப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னா, அது அடிகள் சமனான சுட்டிகள் ஒன்றோடு ஒன்று பெருக்கப்படுகிறது சொன்னா அதன் அடுக்குகள் கூட்டப்படும். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும், ஏ சக பி. இது முதலாவது வரி. அப்ப அடுத்த கட்டம் நீ யோசிக்கணும், ஒரு சுட்டியும் இன்னொரு சுட்டியும் பெருக்கப்படுதுன்னு சொன்னா கூட்டப்படுது, அது அடுக்கு கூட்டப்படுது. அப்ப பிரிவட்ட என்ன செய்யும், கழிப்படும், எதிர்மாறு, அவ்வளவுதான். ஒன்னு இப்படி வந்தா அப்படி, அப்படி வரலண்டா இப்படி, அவ்வளவுதான். பெருக்கப்பட்டால் கூட்டுப்படுதுண்டா, பிரிவட்டால் கழிப்படும், கழிப்படும். அதே இரண்டாவது விதி என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அதே இரண்டாவது விதி என்ன சொல்றான்னு சொன்னா, ஒரு சுட்டி அதன் அடுக்கு மாறாமல் இருக்குது, சரி, அடி மாறாமல் இருக்குது, ஒரு சுட்டி ஒன்று இருக்குது, அதன் அடி மாறாமல் இருக்குது, மாறாக அந்த சுட்டிகள் ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று பிரிபட்டுச்சுன்னு சொன்னால், ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று பிரிபடும் சொன்னா அதன் அடுக்குகள் கழிப்படும். எக்ஸ் ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ், இது இரண்டாவது விதி, இது இரண்டாவது விதி. சரி, அடுத்த கட்டமா மூன்றாவது விதி பார்த்தோம்னு சொன்னா, மூணாவது விதி பார்த்தோம்னு சொன்னா வலுவின் வலு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் அது வலுவின் வலு அப்படின்னு? இந்த அடுக்க நாங்க வலுன்னு சொல்லுவோம், இந்த அடுக்குக்கும் இன்னொரு அடுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அதுதான் சொல்றது வலுவின் வலு. அந்த வலுவின் வலு என்ன செய்யும் சொன்னா வலுக்களோடு பெருக்கப்படும். என்ன சார் ஒண்ணு விலங்கல சத்தியமா அப்படின்னு கேட்டா என்னடா, இப்ப கவனி, இது அடி, ஏன்னு சொல்றது அடுக்கு தானே, இதை ஒத்துக்கொள்றாய் தானே, இவர் அடி இவர் அடுக்கு, இவருக்கும் இன்னும் ஒரு அடுக்கு வரும் சொன்னா இப்படி பிரேக்கெட் போட்டு பி, பாரு, இவருக்கும் இது இன்னொரு அடுக்காது. சோ இதைத்தான் சொல்றது வலுவின் வலு, வலுட வலு, இதுவும் வலு இதுவும் வலு, வலுவின் வலு அப்படி சொல்றாங்க. இதுல ஆன்சர் எப்படி வரும்னு சொன்னா அடி ஒன்றுதான், அது யாரு எக்ஸ், அது யாரு எக்ஸ். இந்த ஏயும் பியும் என்ன செய்யும், ஒன்றோடு ஒன்று பெருக்கு வரும், ஏ தர பி ஏபி, ஏபி, ஏ தர பி ஏபி. அடுத்த கட்டம்டா, இப்பதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வரும். என்ன விஷயம் சொன்னா, இந்த நேர் சுட்டி மறை சுட்டின்னு கொஞ்சம் பேர் இருக்கிறான், நேர் சுட்டி மறை சுட்டின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இது சம்பந்தமான விஷயத்தை கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, நாலாவது விதி பார்த்தோம், நாலாவது விதி பார்த்தோம்னு சொன்னா நாலாவது விதி வந்து நேர் சுட்டி, நேர் சுட்டி, நேர் சுட்டி. சோ நேர் சுட்டி அப்படின்னு சொல்றது இந்த இருக்கு தானே அடுக்கு, இந்த ஏன் அடுக்கு இருக்காரு தானே பிள்ளை, ஒயிட் போர்ட் பிள்ளைங்களா, அடுக்கு இருக்காரு தானே, இந்த அடுக்குற முன்னுக்கு பிளஸ் வந்துச்சுன்னு சொன்னா, அடுக்கு முன்னுக்கு பிளஸ் வருமா இருந்துச்சுன்னு சொன்னா அதான் நேர் சுட்டி. சரியா, சுட்டிட அடுக்கின் பெருமானது, வலுவின் பெருமானது நேராக காணப்படும் சுட்டிகள் அனைத்தும் நேர் சுட்டி. அப்ப மறையா இருந்தா என்ன சுட்டி, நேர் சுட்டி வடிவமாக்கணும் அப்படின்னு சொன்னாடா. எக்ஸாம் ரெண்டு மெத்தட் நல்ல ஞாபகம், நல்ல வாய்ப்பு, ரெண்டு மெத்தட். எக்ஸாம்பிள், எக்ஸின்
எக்ஸின் -5 எக்ஸின் -5 இது நேர் சுட்டியோ மறை சுட்டியோ? மறை சுட்டி. நேர் சுட்டின்னு எங்களுக்கு எப்படி வரணும்? எங்களுக்கு நேர் சுட்டின்னு சொன்னா எக்ஸின் பிளஸ் ஏ இப்படி இருக்கணும். இப்படி இருந்தா தான் நேர் சுட்டி, பிளஸ்ல இருந்தா தான் நேர் சுட்டி. பட் இங்க இருக்கிறது மறை சுட்டி. சோ இந்த மறை சுட்டியை நாங்க எப்படி நேர் சுட்டியா மாத்துற அப்படின்னு சொன்னா ஒரே மெத்தட் தான். இவரை ஒன்றின் கீழ் எக்ஸின் 5 சரியா? என்ன செய்யணும்? ஒன்றின் கீழ் இது அப்படியே போட்டோம்னா நேர் சுட்டி. இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க, இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க, ms-1 கேள்விப்பட்டு ஞாபகம் இருக்கா? ms-1 எப்படி வந்துட்டு சொன்னா இது வந்துகிட்டு எதற்கான சமன்பாடு? கதிக்கான சமன்பாடு. கதிக்கான சமன்பாடு. சோ கதிக்குரிய சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா கதி சமன் தூரத்தின் பயங்கரம் 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 படுபயங்கரம். எப்படி? படுபயங்கரம். கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். என்ன தூரத்துக்கான சர்வதேச அலகு என்ன? மீட்டர். அதே நேரம் நேரத்துக்கான சர்வதேச அலகு செகண்ட். இந்த மீட்டருக்கு மேல இந்த செகண்ட் வருது. அதாவதுடா இங்கேயும் +1 அப்படின்னு ஒரு இருக்காரு, இங்கேயும் +1 இருக்காரு. m இன் +1 ஒன்று இருந்தா நாங்க கணக்கு எடுக்கிறதில்ல. அதே மாதிரி s இன் +1 ஒருத்தர் இருக்காரு. ஒத்துக்கொள்றீங்களா? ஓகே. s இன் +1 ஆனது மேல போகிட்டே என்ன வருவாரு? அவரு m +1 மேல போனா என்ன நடக்கும்? -1. ஒருவேளை யோசிச்சு பாரு, இப்ப இந்த -1 நாங்க இந்த -1 இருக்காதானே சும்மா எப்பவுமே அவரை பிளஸ்க்கு மாத்தணும்னா என்ன செய்யணும்? m இன் கீழ் s போட்டா சரி, கீழே போனா சரி. அதாவது x இன் -1 சொன்னா அது நேரா இருக்கிற எப்படி? 1 இன் கீழ் x1. 1 இன் கீழ் x1. இதான் விஷயம். அது நாங்க காலத்தை நேர் சுட்டியா மாத்தி விட்டோம்னா சரி. ஓகே. இப்ப அடுத்த கட்டம் வரும். அடுத்த கட்டம் வந்து சொன்னா ஒருவேளை இப்படி தந்துட்டான் எப்பவுமே. 1 இன் கீழ் x இன் -5 இல்ல 8 விளங்குது இல்ல சார்? விளங்குது இல்லையா? விளங்குது இல்லையாடா? விளங்குது சார். சரி சரி சார். சரி. இப்ப சரியா? ஓகே. இப்ப கவனி, 1 இன் கீழ் -8 இருக்குமே. இப்ப இவரை நேரா மாத்திர என்ன செய்யற? மேல இவரை கொண்டு வந்தா சரி. என்ன x இன் 8 அப்படி நேராயிரும். அப்ப என்ன துருவா மைனஸ்ல சும்மா இருப்பாரா இருந்தா அவரை மாத்தும் போது 1 இன் கீழ் அப்படின்னு போட்டாச்சு. இல்ல மாறுபட்டு கீழே மைனஸ்ல இருக்காருன்னு சொன்னா அவர் என்ன செய்யலாம்? மேல கொண்டு வந்து நார்மலா பிளஸ் மாத்தலாம். இவ்வளவுதான் விஷயம். இது நேர் சுட்டிக்கு மாத்துறது. இது ஓகேவா? அடுத்த ஆட்டம் மறை சுட்டி. 5வது விஷயம் மறை சுட்டி. மறை சுட்டியும் இதே கேஸ் தான்டா. மறை சுட்டியும் இதே கேஸ் தான். யோசிச்சு பாரு. எக்ஸாம்பிள் 2 இன் கீழ் x இன் 3 எப்படி நடக்குமே? இங்க சுட்டி யார்? இவன் தானே சுட்டி. இது என்ன சுட்டில இருக்குது? நேர் சுட்டில இருக்கு. அந்த 3க்கு 3க்கு பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனா எங்களுக்கு கேட்டது என்னது? மறை சுட்டி. என்ன அப்ப இந்த x +3 மேல கொண்டு வந்தா என்ன நடக்கும்?
Minus X one. மைனஸ் மூணு மைனஸ் மூணா வந்துடும். அப்பே அந்த ரெண்டு அவர் அப்பாவி அவர் அப்படியே வச்சுக்குவோம். ரெண்டுடன் இந்த எக்ஸின் சகமுனை மேல கொண்டு வந்தா எக்ஸின் சயம் எக்ஸின் மறைமுகா. சரி இப்படி வந்துன்னா சும்மா சொல்லுவோமே y-இன் 8. இது என்ன சுட்டி? நேர் சுட்டி. இவரை வந்து இந்த மறை சுட்டிக்காக கேட்கிறேன். எப்படி தெரியும்? ஒன்றிற்கு x y-இன் இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது இப்ப நான் உங்களுக்கு நோட்ஸ் தர இல்ல, ஷார்ட் தான் தந்துட்டீங்க, ஷார்ட் நோட்ஸ் தான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று காட்டேன், ஸ்கிரீன்ஷாட் அடிச்சீங்க, சரி அவ்வளவுதான். டே நான் ஒரு பிடிஎஃப் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கிறேன் மடக்கைக்கு, அதான் இப்ப போடுவேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? அது எப்படியா ஓகே உங்களுக்கு அது எந்த அளவுக்கு யூஸா இருக்குன்னு சொல்லி உடனே பார்த்து சொல்றியா? சரி சார். ஓகே. நாலாம் அடுக்கு இப்படியே போகும்போது இப்படியே போகிட்ட என்னது எக்ஸாம்பிள் 5ஆம் அடுக்கு 5ஆம் மூலம் என்ன வரும்? 5ஆம் மூலம் 5ஆம் மூலம் பவர் பெருமதி இருக்கும். ஒரு நம்பர் இருந்தா ஒன்றில் 5 5ஆம் அடுக்கு அடுக்கு இப்படியே என்ன செய்யும்? அது போய்கிட்டே இருக்கு. சோ சிறப்பு பேர்களா செல்றது இவரை நாங்க வர்க்க மூலம் இவரை கன மூலம். அதுக்கு பிறகு வர நம்பருக்கு ஏத்த மாதிரி 4 வந்தா 4ஆம் மூலம், 5 வந்தா 5ஆம் மூலம், 6 வந்தா 6ஆம் மூலம், 7 வந்தா 7ஆம் மூலம். இதுல கிளியரா? இது பிரச்சனை இருக்கா? இல்லதானே சம்திங். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்னா, இப்ப இன்னொரு விஷயத்துக்கு வந்தோம்னு சொன்னா எக்ஸாம்பிள் இதுல ஒரு தேற்றம் இருக்குது. எப்படின்னு சொன்னா உதாரணமா இப்படி இருக்கு. இப்போ 2இன் வர்க்க மூலம் அப்படின்னா இட பெருமதி எப்படி வரும்னு சொன்னா 2உடன் அரையாம் அடுக்கு. உதாரணமா 3இன் வர்க்க மூலம் அப்படின்னு சொன்னா இட பெருமதி என்ன? 3இன் அரையாம் அடுக்கு. இப்படி வந்துட்டு வச்சுக்கோங்களேன் 4இன் 3 இப்படி கனமூலம். சோ 4இன் கனமூலம் அப்படின்னு சொன்னா 4இன் கனமூலம் வந்தா இவர பெருமானம் எப்படி இருக்கும்? 4 ஒன்றிற்கு 3 இப்படி வரும். இப்ப கிளியர் ஆகுது. உதாரணம் என்ன வரும்? உதாரணம் 4உடன் 4இன் x இப்படி எழுதினா இடப்பெருமதி என்ன வரும்? x-இன் 1ற்கு 4ஆம் அடுக்கு இப்படி வரும். இது கிளியரா? அடுத்த ஆட்டம் இன்னொரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. இப்படி தரும் இவர மூலத்தைங்களுக்கு பெருமதிக்கு ஏற்ற மாதிரி மாத்த தெரியும், அடுக்குக்கு ஏற்ற மாதிரி மாத்த தெரியும். வர்க்க மூலம் 2 அரையாம் அடுக்கு, இவர்னா நீங்கள் 2ஆம் அடுக்கு, 3 வந்தீங்கன்னா நீங்கள் 3ஆம் அடுக்கு. இப்படி வரும். அடுத்த ஆட்டம் இப்படி வர சான்ஸ் இருக்கு. கேட்பான் எக்ஸாம்பிள் x-இன் 2இன் 3 இதை நீங்க இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டாங்க. x-இன் 2இன் கீழ் 3 இப்படி கேட்டான்னு சொன்னா நீ என்ன செய்வாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன செய்வாய் அப்படின்னு பார்த்தா என்ன சொன்னாடா, முதலாவது ஒரு விஷயம் ஒண்ணு செய்யணும். சொல்லி தரங்க கவனிச்சுக்கோ. இவருக்கு 2 உடைக்கும். எப்படி உடைக்க போறாருன்னா x-இன் 2 தர 1இன் கீழ் 3 எடுக்கணுமா? 2 கீழே 3. இப்போ எங்களுக்கு தெரியும் x-இன் வர்க்கம் அப்படியே இருக்கு. அடுத்த ஆட்டம் x-இன் வர்க்கம் அப்படியே இருக்கு. 1இன் கீழ் 3 என்ன அர்த்தம்? கனமூலம் தானே. அப்ப இப்படி போட்டாச்சு. இங்கனக்குள்ள ஒரு 3 விளைச்சா விளைச்சடா கன்ஃபார்ம் விளைச்சா? இன்னொன்று பாப்போமா? இன்னொன்று பாப்போமா? இன்னொன்று பாப்போமே. சரி ஓகே. இப்ப இன்னொன்று பாக்குறேன்டா. இப்படி பாப்போமே. எக்ஸாம்பிள்
எக்ஸின் சய ஒன்றின் கீழ் சய 4 கீழ் 2 இல்ல 5 இவரை நாங்க நேர் சுட்டியாக்கி இப்படி ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரணும். கேள்வி எப்படிடா? இவரை நேர் சுட்டியாக்கி இப்படி ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரணும். இதை நாங்க செய்ய போறோம். இப்ப இது என்ன சுட்டி? மறை சுட்டிய நேர் சுட்டியாக்குறா என்ன செய்யணும்? 1 கீழ் எக்ஸின் 4 கீழ் 5ஆம் அடுக்கு எழுதணுமா? எழுதலாம். இப்ப அடுத்த கட்டம் நல்ல மனுஷிக்கோ பிள்ளை, நல்ல மனுஷிக்கோ 1 கீழ் எக்ஸ போட்டுக்கோ. இப்ப 2ஆ உடைக்க போறோம். இப்ப 4 கீழ் 5 தானே அதுல இருக்குது. இது எப்படி உடைக்க போறோம்னா 4 தானே 1 கீழ் 5 உடைக்கலாமா? எப்படி? 4 4 கீழ் 5 அது மாதிரி உடைக்க போறோம். எப்படி உடைக்க போறோம்? 4 தர 1 கீழ் 5 ஒத்துக்கொள்றியா? அதே மாதிரி என்ன செய்வாய்? 1 கீழ் எக்ஸினால் அப்படியே போட்டு 1 கீழ் 5ஆம் அடுக்குண்டா என்ன வரும்? அறுக்கம் மூலம் போட்டு முன்னுக்குள்ள என்ன வரும்? 5 இப்படியெல்லாம் படிச்ச ஞாபகங்கள் கிடைக்கா? இல்லாட்டி உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா? இல்லாட்டி இப்பதான் டெஸ்ட் நடக்க படிக்கிறீங்களா? உலகளாக்கல் என்ன மாதிரி படிச்சிருக்க? உன்ன கொப்பியில எப்படி ஆன்சர் கிடைக்கா? சீரியஸா இருக்கா? ஓகே சரி, இதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோ. இப்ப நான் கேள்விக்குள்ள போலாமே. குயிக்கா அடிங்க, நான் கேள்வி செய்வோம். ஓகே காணிங்க பாருங்க. கீழே அடைப்பு ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒத்த உறுப்பை அடைப்பு பி யிலிருந்து தெரிந்து இணைக்குக அப்படின்னு இருக்கிறான். சரி, இப்ப கவனி. ஏ தர ஏ என்னவா இருக்கும்? ஏ தர ஏ வர்க்கம். இங்க ஏ வர்க்கம் எங்க இருக்கிறாரு? இந்த இருக்கிறாரு. ஒத்துக்கொள்றீங்களா? ஓகே 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 ஓகே. அதே நேரம் ஏயின் -2 அப்படின்னு சொல்றதும் ஏயின் -2 சொல்றோம். இப்ப நேர் சுட்டிக்கு மாத்திரம் எப்படி வரும்? 1 கீழ் 1 கீழ் 2 எங்க இருக்குது? இந்த இருக்குது. ஒத்துக்கொள்றியா? இப்ப இவரும் பரமல்ல சமனா? இங்க ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த ஏ அப்படின்றதும் விளங்கல, இங்க ஒரு ஏ ஒன்று இருக்காரு. என்ன வரும்? இந்த ஏ இங்க ஏ. கிளியரா? ஏ வர்க்கம் பி வர்க்கம்னு ஒரு ஆள் இருக்கிறார். ஏ வர்க்கம் பி வர்க்கம்னு ஒரு ஆள் இருக்கிறார். அதை ஏ தர ஏ பி தர பி எழுதலுமா? எழுதலாம் எழுதலாம் எழுதலாம். 5 1ஆம் அடுக்கு அப்படின்னு சொல்றதும் 5 1ஆம் அடுக்குன்னு சொல்றதும் 5 சொல்றதும் எப்படி இருக்கும்? பரமல்ல சமனா இருக்கும். 1 கீழ் 5 சொல்றதும் 1 கீழ் 5 சொல்றதும் 5 1ஆம் அடுக்குன்னு சொல்றதும் எப்படி இருக்கும்? நேர் சுட்டி மறை சுட்டி இருப்பது. எக்ஸின் இது என்னது? 0ன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? ஒன்று இருக்குது. வெரி குட். 5 3 5 2 சொன்னா என்ன வரும்? 5 5 எழுதணுமா? இங்க பாரு, அடிகள் 2 சமண்ட அடுக்குகள் கூட்டப்படும் சொன்ன இல்லையா? ஃபர்ஸ்ட் விதி. இங்கே 5 இருக்கு, இங்க 5 இருக்கு. 3 2 கூட்டினா 5 5 இந்த வந்திருக்கா? வெரி குட். AB -1 சொன்னா இவர் எப்படி மாத்தலாம்? A இன் கீழ் B எடுக்கலாமா? A B -1 கீழ வந்தா B வருமா? நாங்க MS -1 எழுதினோம், ஞாபகம் இருக்கா?
அந்த அடிப்படையில் இது செய்யலாம். இது கிளியரா பிள்ளை? இப்ப நீ என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த அவ்வளவு கேள்வி இப்ப நீ எழுத போறாய், நானும் ஒயிட் போர்ட்ல எழுத போறேன். 2 பேர் எழுதி முடியும். இந்த கேள்வி அவ்வளவு செய்ய போறோம். குயிக்கா எழுதுங்க இந்த கேள்வியை, ஏல இருந்து எஃப் வரைக்கும் குயிக்கா எழுதுங்க. நானும் செய்ய போறேன், நீங்களும் எழுதுங்க, நானும் எழுதுறேன். இப்ப கவனி, இப்ப இவரை மாத்த போறோம். பிரக்கெட்டால அப்படி எழுதிக்கணும். பியின் கனமூலம் தானே, அப்ப என்ன அர்த்தம்? பியின் 1/3 இதை ஒத்துக்கொள்றியா? கனமூலம்னா 1/3 வெளியால யார் இருக்காங்க? அப்ப என்ன நடக்க போகுது? இந்த 1 சாய் 5 பேருக்கு போடும். ஒன்று தர சாய் 5 சாய் 5 கீழே யார் இருக்காரு? 3. அப்ப இதை நேர்ச்சுட்டிக்கு மாத்திரம் எப்படி மாத்துறோம்? இவரை மாத்த போறோம். இவரை நாங்க எப்படி மாத்த போறோம்னு சொன்னா, 1/3 எக்ஸின் சயம் 3 அப்படியே சயம் 3 வர்க்க மூலம் தானே 1/2. வெரி குட். கொண்ட போட்டிருக்கிறேன், இந்த கோட்டை போட்டிருக்கிறேன், எக்ஸ் சயம் 3 அதையும் போட்டிருக்கிறேன். வர்க்க மூலத்துக்கு பல நான் செய்யறேன், அரையாம் மடக்கு போட்டிருக்கிறேன். 1/3 சயம் 3 உண்டும் அதே சயம் 3 தான். இது மறை சுட்டியில இருக்குது. நேர் சுட்டியாக இவங்க அவ்வளவு பெரிய நாங்க சொல்லணும், மேல மேல கொண்டு வரோம். அப்ப எக்ஸின் 3 விளங்கல அவனை மைக்கை லோ பண்ணுங்க. இந்த 1 எங்க போட்டிருக்கிறேன், கீழே இந்த கோட்டையும் எடுத்திருக்கிறேன். எக்ஸின் சயம் 3 அதையும் போட்டிருக்கிறேன். இந்த வர்க்க மூலத்துக்கு பதிலா அரையாம் மடக்கு போட்டிருக்கிறேன். அவ்வளவு. இப்படி 1 போட்டுக்கிறேன், எக்ஸின் சயம் 3 போட்டுக்கிறேன், வர்க்க மூலத்துக்கு பதிலா அரையாம் மடக்கு போட்டிருக்கிறேன். 1 சயம் 3 ஒன்றும் பெருக்கப்பட்டால் சயம் 3 கீழே அதே 2 எக்ஸ் கீழே தான் எக்ஸின் சயம் 3 அடுத்து இருக்கு. சயம் 3 கீழ் 2 அடுத்து இருக்கு. இவர் நேர் சுட்டியாக கொண்டா இவர் என்ன செய்ய மேல கொண்டு வரும். மேலே இருந்தால் கீழே கொண்டு வரணும், கீழே இருந்தால் மேல போகணும். அவ்வளவு. இங்க பாருங்க, ஆரம்பத்துல எக்ஸின் சயம் 3 கீழ் 4 மேல நார்மலா இருக்கிறார். அவர் நேர் சுட்டியை கொண்டு வரனா 1 கீழ் மாற்றல். இவர் என்ன செய்கிறார், 1 கீழ் சயல இருக்கிறார். அப்ப அவரை மேல கொண்டு போனா தானே சகல வருவார். அவ்வளவுதான். சயபெருமானம் நோமலா இருந்தால் 1 கீழ் கொண்டு வர, 1 கீழ் சயபெருமானம் இருந்தால் அவர் மேல சும்மா நோமலா கொண்டு வர. அவ்வளவுதான், மாத்தம் தான், வேற எதுவும் கிடையாது. கிளியரா? இவரை மாத்தினோம் சொன்னா, இவனை மாத்தினோம் எப்படி மாத்துவோம்? அதே மாதிரி 1 ஏயின் சய 2 அடுக்கு கனமூலம் வந்து என்ன? 1/3. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதை மாத்த போற எப்படி? 1 சய 2 கொண்டு பெருக்கினா சய 2000 கீழே 3. அப்ப மறை சுட்டியா இருக்குதானே, கீழதான் மறை சுட்டி. அவர் என்ன செய்யணும், இந்த டோட்டலா மேல கொண்டு போயிட்டோம்னா நேர் சுட்டியா மாறிடும். ஏயின் 2/3. இது வரைக்கும் கிளியர் ஆயிப்போம். ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஓகே. அக்மல் அண்ட் ஹப்சா 2 பேரும் மறுபடி மெசேஜ போட்டு விடுங்க. கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிட்டு ரிமூவ் ஆன ஆட்கள் காரணத்தை இப்பயே குரூப்ல போட்டுருங்க. அதே நேரம் கிளாஸுக்கு அவசரமா வாங்கன்னு மறுபடியும் போட்டு விடுங்களேன். போட்டு விட்டுவாங்க. இந்த கேள்வி முடிய கிளாஸ் முடிச்சிட்டீங்களா? என்ன செய்யணும்? எங்க என்ன பிரச்சனை? செல்ல நாடகம் பார்க்கணுமா?
அல்ல அப்படிலாம் இல்லை சார், கேட்கிறேன். பசிக்குதா? இல்ல. தூக்கம் வருதா? இல்ல ஜவாரி கால் பண்ணுவாரா? இல்லையே. இல்ல. என்ன வேற? ஆனா செல்வி, என்ன பிரச்சனை உனக்கு? சார் ஆ, அந்த